ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கௌரிஷநாதன் ஹோம். நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லாவும் ஹெல்த்தியாவும் இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நாம திருப்பதி vlog தாங்க பார்க்க போறோம். இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா vlogsமே திருப்பதியில எடுக்கிறதா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா திருப்பதி டெம்பிள், அப்புறம் அலிபிரி ஸ்டெப்ஸ், அப்புறம் திருப்பதி ஜூ அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸா இந்த vlogs தான் வரப்போகுது. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதால எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கும். இதே போல மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கு. நாங்க பெங்களூர்ல இருந்து தாங்க போயிருந்தோம். பெங்களூர் கேஆர்புரத்துல வண்டி புக் பண்ணியிருந்தோம். கேஎஸ்ஆர்டிசி புக் பண்ணியிருந்தோம். ஹைதராபாத் கிளப் கிளாஸ் ஏசி வண்டி தான் புக் பண்ணியிருந்தோம். அதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு 870 ருபீஸ் வந்துச்சு. நாங்கள் 3 பேருக்கு டிக்கெட், எனக்கு, என்னோட ஹஸ்பண்ட்க்கு, என்னோட கிட்டுக்கு. அவனுக்கு மட்டும் டிக்கெட் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நாங்க பார்த்தீங்க அப்படின்னா, அன்னைக்கு காலையில ஒரு 5:30 மணிக்கெல்லாம் வீட்ல இருந்து கிளம்பி ஒரு 6 மணிக்கெல்லாம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். இந்த கணேஷ் டெம்பிள் கேஆர்புரம்னா நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அங்கே தான் நிறைய பேர் கேஆர்எஸ்டிசி பஸ் ஏறுவாங்க. நாங்கள் மார்னிங்கே வந்ததால சரியான குளிர். இப்போதானே பொங்கல் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ பொங்கலுக்கு அப்போ தான் நாங்கள் போயிருந்தோம். பொங்கல் டைமில் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் போயிருந்தோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா Jan 16 அன்னைக்கு. அதனால கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருந்துச்சு. அன்னைக்கு மார்னிங் பஸ் ஏறும்போது பஸ்ஸில் மொத்தமே 10 பேர் தான் இருந்தாங்க. நல்லா எம்டியாகவே இருந்தது. பஸ் பார்த்தீங்கன்னா 6:25 பஸ் புக் பண்ணியிருந்தோம். 6:25க்கு நாங்கள் பஸ் புக் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் வர்றதுக்கு ஒரு 6:40 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் பஸ்லேயே ஏற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் பஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பீடாக போக வந்தாங்க. ஏன்னா ரஷ் கிடையாது. அன்னைக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது ரோடெல்லாம். அதனால பஸ் சீக்கிரம் வந்துச்சு. நாங்களும் ஏர்லியாக வந்ததால படுத்தாச்சு. பஸ்ஸில் தூங்கிட்டோம் நாங்கள். இந்த பெங்களூர்லேருந்து நம்ம மற்ற பஸ் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஹைதராபாத் கிளப் கிளாஸ்ல தான் போகணும்னு இல்லை, மற்ற பட்ஜெட் பஸ்ஸஸும் இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி அந்த எல்லோ பஸ் மாதிரி இங்கே ரெட் பஸ் இருக்குது. அந்த கர்நாடகா சஜரின்னு சொல்லி வரும்னு நினைக்கிறேன். அதில் நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது அந்த பஸ்ஸில் தான் வந்திருந்தோம். அதில் ஒரு பர்சனுக்கு 376 ருபீஸ் சம்திங் வந்திருந்தது. சார்ஜ் பண்ணது நான் ஏசி பஸ் தான். அதுக்கப்புறம் இன்னொரு பஸ்ஸும் இருக்குங்க. அதுவும் பெங்களூர்லேருந்து திருப்பதி வருது. அந்த பஸ் பார்த்தீங்கன்னா ராஜஹம்சா எக்ஸிக்யூட்டிவ் பஸ்ன்னு சொல்கிறாங்க. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 563 ருபீஸ் சம்திங் கலெக்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் அதில் போனதில்லை. ஆன்லைனில் சம்டைம்ஸ் பார்ப்பேன். நான் ஏசின்னு தான் போட்டிருக்கு. இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பஸ்ஸை. பட் ஆனால் சம்மர் டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த பஸ்ஸில் போகிறது உங்களுக்கு. அது மட்டும் இல்லைங்க, திருப்பதியிலேருந்து நாங்கள் பெங்களூர் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஆன்லைன் டிக்கெட்லாம் பார்த்தோம். ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. கேஆர்சிடிஸில் பஸ்ஸே கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைன் பஸ் புக்கிங் அதர் வெப்சைட்ஸில் போய் பார்க்கும்போது எல்லா பஸ்ஸோட விலையும் கிட்டத்தட்ட 1500லேருந்து 2000 இருந்துச்சு. எங்களுக்கு ஒரு கவலை. ஏன்னா கிளம்பும் போது நம்ம தெரியும் டைமிங்கு, சுவாமி பார்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், ரிட்டர்ன் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாமல் நாங்கள் பஸ்ஸை புக் பண்ணாமல் விட்டுட்டோம். சரி, கீழே போய் ஏதாவது பஸ் கிடைக்குமான்னு பார்த்தா எல்லா பஸ்ஸுமே புக்கிங். ஆனா இந்த பெங்களூர்ல ரெட் பஸ் இருக்கு இல்லையா, அந்த பஸ் மட்டும் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துச்சு. நான் அதுலயும் சம் பஸ்ஸஸ் பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் பஸ்ஸும் இருந்துச்சு, நான் ரிசர்வேஷன் பஸ்ஸும் இருந்துச்சு. நாங்க நான் ரிசர்வேஷன்ல தான் ஏறி வந்திருந்தோம். எவ்வளவு பஸ் வருது தெரியுமா பெங்களூர்ல இருந்து திருப்பதிக்கு? நான் நினைச்சேன் சும்மா ஒரு டைமிங் பஸ் தான் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி. எவ்ரி 1 hour பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து திருப்பதி போற பஸ்ஸஸ் வந்துகிட்டே இருக்குங்க. அதாவது ஏசி, நான் ஏசி, அப்புறம் அந்த நார்மல் பஸ் இதெல்லாம் சேர்த்துதான் நான் சொல்றேன். எவ்ரி 1 hourக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பஸ் வந்துகிட்டே இருக்கு திருப்பதி போறதுக்கு. அதே மாதிரி திருப்பதில இருந்து பெங்களூர் வரதுக்கும் அந்த மாதிரி பஸ்ஸஸ் வந்துட்டு தாங்க இருக்கு. பெங்களூர்ல இருந்து திருப்பதி பாத்தீங்கன்னா ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் வரும். இதுல நம்ம வண்டி ஏறினதுல இருந்து ஒரே பைபாஸ்ல தான் போயிட்டு இருந்தது அந்த வண்டி. சித்தூர் வரைக்கும் ஒரே ஸ்ட்ரைட்டா தான் போகுது. சித்தூருக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 கிலோமீட்டர்ஸோ 5 கிலோமீட்டர்ஸோ இருக்கும்னு நினைக்கிறேன். சித்தூருக்கு முன்னாடி ஒரு ஸ்டாப்பிங் கொடுத்துருந்தாங்க. அது பிரேக் மாதிரி டீ, காஃபி, ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளேஸ் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. உண்மையெல்லாம் அந்த பிளேஸ் கூட ஈவன் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா சித்தூர்லேருந்து லெஃப்ட் எடுத்தா திருப்பதி, ரைட் எடுத்தா சென்னை, அப்படி போகிற மாதிரி தான் இருந்தது. லெஃப்டில் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதையும் ஒரே ஸ்ட்ரைட் தான். எங்கேயும் லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி பஸ் திருந்த மாதிரி தெரியல. பைபாஸ்லேயே தான் கம்ப்ளீட்டாகவே ட்ராவல் ஆகி வந்துடணும் நம்ம. இதை பொறுத்தளவுக்கு இந்த பஸ் மட்டும் இல்லை, நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது வந்திருந்த அந்த ரெட் கலர் பஸ் கூட ரைட்டா பைபாஸ்லயே தான் டிராவல் ஆகி வந்திருந்தது. அதாவது பெங்களூர் மெஜஸ்டிக்ல இருந்து கிளம்பி திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் போற மாதிரியும், திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பி பெங்களூர் மெஜஸ்டிக் ரீச் ஆகிற மாதிரியும். நாங்க பெங்களூர்ல இருந்து 6:40க்கு பஸ் ஏறினோம். நாங்க திருப்பதி ரீச் ஆகும்போது 10:30 மணி ஆச்சுங்க. ஈவன் ரொம்பவே சீக்கிரமா கொண்டு விட்டுட்டாங்க.
11 மணி தான் ரீச் ஆகும்னு ரீச்சிங் டைம் போட்டிருந்தாங்க. பட் ஆனா அதுக்கு முன்னாடியே நாங்க ரீச் ஆனது உண்மையிலே சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு. இறங்குன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஆட்டோஸ் இருக்கும். அ நீங்க அங்கேயே ஆட்டோ கேட்டீங்க அப்படின்னா, உண்மையாலே ரொம்ப எக்ஸ்பென்சிவா தான் சொல்லுவாங்க. ஏன்னா 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்ஸ்க்கே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 150 கூட 200 கூடன்னு கேட்பாங்க. அதுக்கு நீங்க பெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஓலா இல்லன்னா ரேப்பிடோ ஆப் ஆட்டோ போட்டீங்கன்னா, உங்களுக்கு இன்னுமே ஈஸியா இருக்கும். நாங்க அத தான் போட்டிருந்தோம். நாங்க இங்க வர்றதுக்கு முன்னாடியே அம்மா அப்புறம் அண்ணா இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து வராங்க. நாங்க இங்க பெங்களூர்லேருந்து போறோம். எங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாங்க வந்து ஒரு அபார்ட்மெண்ட் புக் பண்ணியிருந்தோம். சர்வீஸ் அபார்ட்மெண்ட்டு 4 பேர் தங்குற மாரி. ஸோ அந்த இடத்துக்கு தான் நேரா ஆட்டோ போய் நின்னுச்சு. திருப்பதியில ரூம் புக்கிங் பொறுத்தளவுக்கு நார்மல் ரூம்ஸ் கிடைக்கும். 5 ஸ்டார் ரூம்ஸ் கிடைக்கும். 3 ஸ்டார் ரூம்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்ல ஏகப்பட்ட ஹோம் ஸ்டேஸ் கிடைக்கும். என்னோட ஹஸ்பண்ட் சர்வீஸ் அபார்ட்மெண்ட் தான் சூஸ் பண்ணாரு. ஏன்னா, எங்க வீட்ல சின்ன பசங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரே இடத்துல அடைச்சு போட்ட மாரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக, அவங்க விளையாடுறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஷியஸா இருக்கணுன்றதுக்காக எப்பவுமே சர்வீஸ் அபார்ட்மெண்ட் தான் ரெஃபர் பண்ணுவாரு. திருப்பதி வரும்போது. ஏன்னா ரூம்னா ரொம்ப சின்னதா இருக்கும். அப்புறம் சின்ன பையன குழந்தைங்க வேற இருக்காங்க. அவங்களால விளையாடாம இருக்கவே முடியாது. அதனால எப்பவுமே வந்து சர்வீஸ் அபார்ட்மெண்ட் தான் ப்ரிஃபர் பண்ணுவாரு ஹஸ்பண்ட். அதனால தான் இத புக் பண்ணியிருந்தாரு. இந்த சர்வீஸ் அபார்ட்மெண்ட்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 2200 வந்துச்சுங்க. பிளஸ் வந்து அந்த டாக்ஸஸ் வந்து நம்ம பே பண்ற மாரி இருக்கும். ஸோ நாம தங்க வேண்டிய ஹோம் ஸ்டே வந்துட்டோம் இல்லையா? நம்ம மேல போய் பார்ப்போமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நாங்க தங்கியிருந்த ஹோம் ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அபார்ட்மெண்ட் மாரி தான். அது வந்து அதுல வந்து 3 ஃப்ளோர் லிஃப்ட் ஃபெசிலிட்டி கூட இருந்துச்சு. நாங்க ஆன்லைன்ல தான் பார்த்து புக் பண்ணியிருந்தோம். இதுதான் அதோட ஹாலு. இங்க பாருங்க. ஒரு டிவி குடுத்துருந்தாங்க. சோஃபா செட் போட்டிருந்தாங்க. பட் ஆனா கிச்சன் ஆக்சஸரீஸ் எதுவுமே இல்லாம இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி தங்கியிருந்த ஹோம் ஸ்டேல அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் பியூரிஃபையர் வச்சிருந்தாங்க குடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து வெசல்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. நமக்கு இப்போ குழந்தைக்கு பால் காய்ச்சிக்கிறதுக்கலாம். ஏன்னா குட்டி பையன் இருக்கான்றதால பால் புட்டியில அலம்பணும். அப்புறம் வந்து அத ஸ்ட்ரீம் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறம் பால் வந்து காய்ச்சணும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து எதுவா இருக்கும்னா, நாங்க இத புக் பண்ணியிருந்தோம். அவங்க ஒரே ஒரு கெட்டில் மட்டும் தான் வச்சிருந்தாங்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம் ஸ்டேல. கிச்சன்ல ஒண்ணும் இருக்காது. அ கை கழுவுறதுக்கு ஒரு சிங்க் வச்சிருந்தாங்க. ஒரே ஒரு கெட்டில் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் டைனிங் டேபிள் இருந்துச்சு. அவ்வளோதான் இருந்தது. வாங்க சரி போய் ரூம் போய் பார்ப்போம். இங்க பாருங்க, இந்த குட்டி பையன் வரான்ல, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட பெட்ரூமு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாச் பாத்ரூம் உள்ளேயே குடுத்துருந்தாங்க. இதுதான் அந்த ரூமு. கபோர்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே ஒரு பால்கனி மாரி இருந்தது. 3 ஃப்ளோருன்றதால ஏகப்பட்ட பில்டிங்ஸ்ங்க. வர வழி ஃபுல்லா ஹோம் ஸ்டே தான் பார்த்துருந்தோம். அந்த மாரி ஒரு ஸ்டே தான் போல இருக்கு இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்துல பிரதரோட ரூம். அம்மாவும், அண்ணாவும் தங்கியிருந்த ரூமு. அந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான். அதுல வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்காது. வெளியவே டாய்லெட் குடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து எக்ஸ்ட்ரா பெட்டும் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினும் வச்சிருந்தாங்க. ஃப்ரிட்ஜ் வைக்கல. ஆனா வாஷிங் மிஷின் வச்சிருந்தாங்க. நாங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெளிய போயிட்டு நாங்க ரிட்டர்ன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பால் வாங்கிட்டு வந்துட்டோம். எங்க ஜெய்குட்டி பாப்பாக்கு பால் கொடுக்கணும் அப்படின்றதால பால் காய்ச்சிடலாம்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டு தேடுனா ஃப்ரிட்ஜ் இல்ல. சரி மார்னிங் வரைக்கும் கெட்டு போகாம இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு, வெளியவே தான் வச்சிருந்தோம். பட் ஆனா அந்த கிளைமேட்டுக்கு நல்ல வேளை எதுவும் ஆகல. இன்னொரு விஷயம் என்னன்னா, தயவு செஞ்சு இத ஞாபகம் வச்சுக்கங்க. ரூம் புக் பண்ணும்போதே நீங்க வந்து இன்வெர்டர் இருக்கான்னு கேட்டுட்டு ப்ளீஸ் புக் பண்ணுங்க. ஏன் சொல்றேன்னா, நாங்க 8:00 சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் ரூமுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பவர் கட் ஆயிடுச்சு. பவர் சுத்தமா இல்ல. கேட்டா, "இல்ல இந்த மாரி பவரே போகாது. பட் ஆனா பவர் கட் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு" சொன்னாங்க. சரி ஓகேன்னு வெயிட் பண்ணோம். ஏன்னா இன்வெர்டர் இருக்கும்னு நம்பி தான் புக் பண்ணேன். ஏன்னா நாங்க எங்க போனாலும் ஹோம் ஸ்டேல முக்காவாசி இன்வெர்டர் குடுத்துருப்பாங்க. ஏன்னா லைட் அண்ட் ஃபேன் இருந்தாலே போதும். நம்ம பெரியவங்க சமாளிச்சுக்கலாம். பட் ஆனா கிட்ஸ் எப்படி சமாளிக்கிறது? இல்லன்னா நம்ம ரூம்ப வெக்கேட் பண்ணிடலாமா? அப்படின்லாம் கூட நாங்க யோசிச்சோம். அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி பவர் வந்துருச்சு. அப்புறம் திருப்பி போச்சு. அப்புறம் திருப்பி வந்துச்சு. அதுக்கப்புறம் போச்சா என்னன்னே தெரியல. நாங்க நல்லா தூங்கிட்டோம். ஸோ ஹோம் ஸ்டே போறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இத மட்டும் செக் பண்ணிட்டு போங்க. கிட்ஸோட போறவங்க, இல்ல நம்ம ரூம் போனாலுமே வந்து நம்ம பைசா குடுத்துட்டு கரண்ட் இல்லாத ரூம்ல யாருமே தங்க மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க. ஸோ அதனால இத மட்டும் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிட்டு ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி செக் பண்ணீங்க. எங்கள மாரி செக் பண்ணாம போயிட்டு கொஞ்ச நேரம் அவஸ்தைப்படாதீங்க. அதனால தான் சொல்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பெங்களூர்ல இருந்து திருப்பதி எப்படி வந்தோம்? என்னென்ன பஸ் ஃபெசிலிட்டீஸ் இருக்கு? இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணேன். அதே மாரி இப்ப நாங்க தங்கியிருந்த ரூம்ஸையும் நான் உங்களுக்கு காமிச்சுட்டேன். இதுக்கப்புறம் கன்டினியூஸா திருப்பதி வ்ளாக்ஸ் 2, 3 வரப்போது. மறக்காம அதெல்லாம் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. என்னோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ. டாடா, பை பாய்.